அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mailanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் 2024ஓட முதல் சூரிய கிரகணம் எப்போ வருது, எங்கெல்லாம் தெரியும், கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். ஏப்ரல் 8ஆம் தேதி இந்த வருஷம் நைட் டைமில் தான் சூரிய கிரகணம் வருது. 9:12 PM நைட்டு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அதே 12 மணிக்கு முடிகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு பக்கமாக வந்து சூரிய கிரகணம் நடக்க இருக்குது. இந்த வருஷம் சூரிய கிரகணம் முதல் சூரிய கிரகணம் நைட் டைமில் தெரியுது அப்படிங்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்தியாவில் அதோடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்காது. நைட் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் வெளியில் போக மாட்டோம். அதே போல் ஃபுட்டும் அப்படி தான், கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்லியாக சாப்பிட்டுக்கிறது பெட்டர். அதிகமாக கொஞ்சம் ஹெவியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற உணவுப் பொருள்களை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட் எடுத்துக்கிட்டது பெஸ்ட்டாக இருக்கும். அது எந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரி கிரகணம் டயத்தில் டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுக்கிறது பெட்டர். அப்போ எப்பவும் போல் நம்ம நைட் டைமில் வெளியில் போக மாட்டோம் அப்படிங்கிறதுனால ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ இந்த வருஷம் அதிகம் பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், சூரியனை பூமி சுற்றி வருது, பூமியை நிலா சுற்றி வருது. இந்த ப்ராசஸ் நடக்கும் பொழுது வருஷத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா சூரியன், சந்திரன், பூமி 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்படி இருக்கிறப்போ சூரியனோட வெளிச்சம் வந்து பூமி மேலே வராத மாதிரி சந்திரன் வந்து அதுக்கு நடுவில் போயிருக்கும். ஸோ அந்த வெளிச்சத்தை வந்து அது அப்படியே மறைச்சிக்கும். அது பாதியாக இருக்கலாம், வளைய சூரிய கிரகணம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சில டைம் வந்து முழு சூரிய கிரகணமாக முழுசாக வந்து நமக்கு அந்த வெளிச்சம் வந்து பூமி மேலே படாத மாதிரி சந்திரன் வந்து மறைச்சிக்கும். இதுதான் வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறது. இது வருஷத்தில் 2 டைம் நடக்கும், 2 அல்லது 3 டைம் வந்து நடக்கும். இந்த வருஷம் வந்து இந்தியாவில் நைட் டைமில் வருது அப்படிங்கிறதுனால தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா எல்லா டைமும் சூரிய கிரகணம் வரப்பையும் சரி, சந்திர கிரகணம் வரப்பையும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லிட்டு வருவாங்க. அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூசஸ் இருக்கும். முக்கியமாக வந்து கூர்மையான பொருட்களை எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த வருஷம் அந்த மாதிரி எந்த டென்ஷன், கன்ஃபியூசன் எதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு வேறு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.